ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஃபார்முலா எல்லாமே எந்தெந்த டாப்பிக்லாம் பார்க்கலாங்கிறத கொடுத்துருக்கேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி, ரயில்வே, எஸ்எஸ்சி இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுக்குள்ள ஃபுல் வீடியோவை கீழே கொடுத்துருக்கேன். எல்லோரும் அதில் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே கான்செப்ட் தான். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 8000க்கு வட்டி வீதம் 10%னா 18 மாதத்துக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை எவ்வளவு? அரை வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. நமக்கு வருட வட்டி கொடுத்துருக்காங்க. வருட வட்டி 10%னா 12 மாதத்துக்கு தான் இந்த 10% கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எத்தனை? 6 மாதத்துக்கு எவ்வளவு? 6 மாதம்னா 12ல் பாய் தான் 6 மாதம். அப்போ வட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு? 5%. அப்போ அரை ஆண்டிற்கு ஒரு முறை 5%. 18 மாதம்னா 18 மாதத்தில் எத்தனை அரை மாதம் இருக்குது? 3 அரை மாதம் இருக்குது. அப்போ 3 டைம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த அரை ஆண்டு காலாண்டுனா குழம்ப வேண்டாம். இதை நீங்கள் அப்படியே கணக்கே மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10% 5% ஆக்கியாச்சு. இந்த 18 மாதத்தை 3 வருடமாக ஆக்கி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 5%ல் 3 வருடத்துக்கு 8000க்கு வட்டி கண்டுபிடிச்சி இறுதி கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சாலும் கணக்கு சேம் தான். அதே இது அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கீடு சேர்க்கப்பட்டு 8000க்கு 10% வட்டி இடத்துல 18 மாதத்துக்கு பார்த்தாலும் ஒரே கணக்கு தான். இப்போ நம்ம வந்து 5% ஆக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் வருஷத்துக்கு பாருங்கள் 8000. 8000த்தில் நமக்கு எத்தனை? 5% வேணும். இது வந்து 100%ஆக இருக்கா? நமக்கு 5% வேணும்னா இங்கேயும் 5 100 போடுவோம். 100 பேரும் 5% தரும். அதே மாதிரி இங்கேயும் 5 100 போடணும். 2 0 பேரும் 80 இன்றாஞ்சுன்னா 8 40 400. 5%ங்கிறது 400. நம்ம இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா எதனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. 1% 80னா 5% 8 40 இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கான்செப்ட்டும் வச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட்டும் வச்சுக்கோங்க. இப்போ மொதல் வருஷத்துக்கு 5%, மொதல் 6 மாதத்துக்கு பாருங்கள். ஃபஸ்ட் 6 மாதத்துக்கு 400 அடுத்து ரெண்டாவது 6 மாதம். ரெண்டாவது 6 மாதத்துக்கு என்னது? மொத்த தொகை 8000. ரெண்டாவது 6 மாதத்துக்கு இதுக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே இதுக்கு என்னது? 400. இப்போ இந்த 400க்கு 5% எவ்வளவு? பாருங்கள் 10%னா உங்களுக்கு 40. 1%னா 4. அப்போ 4 5 20. 20ங்கிறது 5%. அப்போ 3வது 6வது மாதத்துக்கு என்னது? அந்த 400 அப்படியே வந்துடும். இந்த 8000க்குள்ள 400. இந்த 400க்கு 20. இந்த 400க்கு 20. இந்த 20க்கு 5% கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10%ங்கிறது உங்களுக்கு 2. அப்போ 5%ங்கிறது 1. இப்போ மொத்தமாக கூட்டிட்டா வட்டி வந்துடுமா? 400 400 1200 60 61. அப்போ 1261. இப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க கூட்டுத்தொகை. அப்போ 8000 + 1261 9261 மொத்த கூட்டுத்தொகை.